தற்போதைய அண்மை செய்தி. ஏடிஜிபிக்கே பாதுகாப்பு இல்லையா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சற்று நேரம் முன்பு நான் சென்றிருந்தால் என் உயிரையே இழந்திருப்பேன் என்ற அவரின் கூற்று நெஞ்சரை பதற வைக்கிறது எனவும், தாங்கள் துறையின் ஊழல்களை சொன்னதற்காகவே அவரை கொலை செய்ய துணிந்து விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஏடிஜிபிக்கே பாதுகாப்பு இல்லையா என எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தி இது. சற்று நேரம் முன்பு நான் சென்றிருந்தால் என் உயிரையே இழந்திருப்பேன் என்ற அவரின் கூற்று நெஞ்சை பதற வைக்கிறது எனவும், தாங்கள் துறையின் ஊழல்களை சொன்னதற்காக அவரை கொலை செய்ய துணிந்து விட்டார்கள் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏடிஜிபிக்கே பாதுகாப்பு இல்லையா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் நடக்கக்கூடிய குளறுபடிகளை சுட்டிக்காட்டியதற்காக தன்னை கொலை செய்யக்கூடிய நோக்கில் தன்னுடைய அலுவலகம் தாக்கப்பட்டதாக காவல்துறை கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் ஐபிஎஸ் தெரிவித்திருப்பதாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பதிவு செய்திருக்கக்கூடிய பதிவில், சற்று நேரம் முன்பு நான் சென்றிருந்தால் என் உயிரை இழந்திருப்பேன் என்று அந்த ஐபிஎஸ் அதிகாரி நெஞ்சை பதற வைக்கக்கூடிய வகையிலான ஒரு செய்தியை தெரிவித்திருப்பதாக, ஒரு கூட்டை தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளிவருகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தங்கள் துறையினுடைய ஊழல்களை சொன்னதற்கு அவரை கொலை செய்ய துணிந்து விட்டார்கள் என்பது மிகவும் கீழ்த்தரமானது என்றும், இந்த செயலுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு ஏடிஜிபியை கொலை செய்யக்கூடிய நோக்கில் அவருடைய அரசு அலுவலர்கள் தீக்கிரையாக்கப்படுகிறது என்றால், இந்த ஆட்சியில் நடக்கும் முறைகேடுகளை வெளியே சொன்னால் ஏடிஜிபியாக இருந்தால் கூட மிரட்டலும் கொலையும் தான் பதிலாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். இந்த சூழல் இருக்கக்கூடிய ஆட்சியில் மக்கள் எப்படி தங்கள் குறைகளை தைரியமாக வெளியே சொல்ல முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏடிஜிபி உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பது என்பது இந்த ஆட்சியில் தான் என்றும், தான் நிர்வகிப்பதாக சொல்லக்கூடிய காவல்துறையின் மேல் தானே வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் கரும்புள்ளியாக ஸ்டாலின் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், இந்த கண்டனத்திற்குரிய வெட்கக்கேடான நிலைக்கு இந்த அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏடிஜிபி கல்பனா நாயக் ஐபிஎஸ் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படுவதை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும், உடனடியாக ஏடிஜிபி கல்பனா நாயக் ஐபிஎஸ் அவருடைய குற்றச்சாட்டை வெளிப்படைத்தன்மையுடன் முறையாக விசாரித்து இதில் தொடர்புள்ளோர் இருந்தால் அவர்கள் மேல் சட்ட ரீதியிலான கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.